அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணால் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வடை ரெசிபி தான். வாங்க இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன், என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தட்டைப்பயிறு எடுத்துருக்கிறேன். தட்டைப்பயிரும் அதே அளவு கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் தட்டைப்பயிறுனா ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, ரெண்டும் சரிசம அளவாக எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள் அந்தளவுக்கு ஊறி வந்திருக்கு. ஒரு 4 மணி நேரம் ஊறினாலே நல்லா ஊறி வந்துடும். ரெண்டையும் தனித்தனியாக அரைக்கணும். நீங்கள் கடலைப்பருப்பு கூட இந்த மாதிரி வேறு எந்த பயிர் வகைகளும் சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரில் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி விடக்கூடாது, ஒரு துளி தண்ணி கூட விடாமல் அப்படியே நம்ம அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். ரொம்ப நைஸாக இருக்காது, ஆனால் நல்லா பஞ்சு போல் அரைப்பட்டு வந்திருக்கும். ரெண்டாவது அதே மாதிரி கடலைப்பருப்புலையும் நம்ம குறப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி விடாமல் கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைங்க. நான் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும்னு பார்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு 2-3 பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நம்மளோட அரைச்சி வச்சுருக்கிற வடை மாவில் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா, அது கூடவே இஞ்சி கட் பண்ணி சொல்ல அதையும் சேர்த்துக்கலாம். சோம்பு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விரசிட்டு உப்பு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த பருப்பு கூட சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம தட்டி வடை சுட்டுட்ருக்கோம். உண்மையிலே இந்த வடை டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ருசியும் வித்தியாசமாக இருக்கும், அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா தடவையும் ஒரே மாதிரி கடலைப்பருப்பில் செய்யாமல் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுக்கீங்களோ அதே வகையில் அளவுக்கு தட்டைப்பயிரோ இல்லை பாசிப்பயிறு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பயிர் வகைகளை இந்த பருப்பு கூட சேர்த்து வடை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட வடை நல்லா வெந்து வந்துருச்சு, எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான டேஸ்டியான தட்டைப்பயிறு கடலைப்பருப்பு சேர்த்த வடை ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.